கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கடும் கண்டனம். இது என்ன கட்சி எனவும் நீதிபதி கொந்தளிப்பு. விஜய் பரப்புரை வாகனம் மீது ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதியப்படவில்லை, வாகனம் ஏன் பறிமுதல் செய்யவில்லை என நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பிரச்சனை ஏற்பட்டதும் தொண்டர்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு பொறுப்பற்ற முறையில் விஜய் சென்றுவிட்டதாகவும் விஜய்க்கு தலைமை பண்பை இல்லை எனவும் நீதிபதி செந்தில்குமார் காட்டம். புசி ஆனந்த் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருதரப்பும் காரசார வாதம். கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆதவ் அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா என சரமாரி கேள்வி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாற்பத்தி 1 பேர் பலியான கரூர் துயரம் தொடர்பான 7 பொதுநல மனுக்களும் முடித்து வைப்பு. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றம் கண்டனம். காவல்துறை விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் விசாரணையை மாற்றலாம். விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே சிபிஐ விசாரணை கோருவதா என நீதிபதிகள் காட்டம். நெடுஞ்சாலைகளில் பரப்புரை செய்வதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவு. வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சியும் கூட்டம் நடத்த இனிமேல் அனுமதி இல்லை என அரசு தரப்பில் விளக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என நீதிபதிகள் கருத்து. கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் நிலையை எண்ணி பாருங்கள் என வேதனை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருக்கு இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்க கோரி பொதுநல வழக்கு. விஜய் அரசு தரப்பில் 2 வாரங்களில் பதிலளிக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனுவாக தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு. கரூர் துயரம் போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக குழு சார்பில் அனுராக் தாக்கூர் கடிதம். $22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் மாலையில் உயர்வு. சவரனுக்கு $480 உயர்ந்து 1 கிராம் 10,900 ரூபாய்க்கும் சவரன் 87,200 ரூபாய்க்கும் விற்பனை. திறந்து வைத்த 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர்களுக்கு கீழடி அருங்காட்சியகம் கவர்ந்துள்ளது. கீழடியை கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடும். புயலாக வலுப்பெற்று அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானலில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் தீர்ந்தன. சுற்றுலா பயணிகளுடன் உள்ளூர் மக்களும் கடுமையாக பாதிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் F-16, J-17 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட F-16 சீனாவைச் சேர்ந்த J-17 ரக விமானங்களை தகர்த்ததாக இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் விளக்கம். சத்தீஸ்கரில் கடந்த 1.5 ஆண்டுகளில் 450 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை.
ஆயுதங்களை கைவிட்டு சரண் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் விஷ்ணு தியோ பேட்டி. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் ஆரஞ்சு நிறமாக மாறிய வானம். கனடாவில் காந்தாரா திரைப்படம் வெளியான திரையரங்கிற்கு தீ வைத்த மர்ம நபர்கள். ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தியேட்டர்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள பத்திரிகையாளர் அலுவலகத்தில் போலீசார் அராஜகம். அரசுக்கு எதிராக போராட்டத்தில் செய்தி சேகரித்த இந்திய பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் மீது சரமாரி தாக்குதல். அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை சமாளிக்க உதவியாக இந்தியாவிடமிருந்து அதிக பொருட்களை வாங்க ரஷ்யா எடுக்கும் நடவடிக்கை. ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளிகள் மீது அதிக வரி விதித்ததால் அது உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என ரஷ்ய அதிபர் புதின் கருத்து. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம். இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளுக்கு 448 ரன்கள் குவிப்பு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம். ராகுல், துருவ் ஜுரல், ஜடேஜா சதம் அடித்து அசத்த. கேப்டன் சுப்மன்கள் அரை சதம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் சதமடித்து ராகுல் புதிய சாதனை. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி 10 சதங்கள் அடித்த பட்டியலில் கவாஸ்கர், ஷேவாக், முரளி விஜய்க்கு அடுத்ததாக 4வது இடம் பிடித்து அசத்தல்.